வணக்கம். உலகளாவிய புவிசார அரசியல் அப்புறம் பொருளாதார தரவுகளை பத்தின ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மே 4 2026ஓட தரவுகளை தான் இன்னைக்கு நாங்க அலச போறோம். ஆமாங்க. இந்த குறுகிய நேரத்துல உலக நடப்புகள நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க இது கண்டிப்பா உதவும். கண்டிப்பா. இப்போ நம்ம வாழ்ற இந்த உலகம் அதாவது ஒரு அமைதியான போர்க்களம்னு கூட சொல்லலாம். நம்ம சுத்தி நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்ட். அறிவியல் ஒரு பக்கம் உச்சத்துல இருந்தாலும், இன்னொரு பக்கம் அன்றாட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இப்போதே நிஜம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. ஒரு கப் காஃபி போடுற நேரத்தை விட குறைவான நேரத்துல உங்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை முடிஞ்சிடுது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. அது இங்கிலாந்தோட NHS அறிமுகப்படுத்தின பெம்ப்ரோலிசமேப் அப்படிங்கிற புற்றுநோய் தடுப்பூசி தாங்க அது. இதுவரைக்கும் 2 மணி நேரம் ஆகுற ஒரு சிகிச்சைய ஒரு நிமிஷம் 2 மணி நேர சிகிச்சையை வெறும் 60 வினாடியா குறைச்சிருக்காங்களா? நிஜமாதாங்க. வெறும் 1 நிமிஷம் தான். இது மனிதகுல வரலாற்றுல ஒரு மாபெரும் பாய்ச்சல். அறிவியலோட உச்சம்னு கூட சொல்லலாம். நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த முரண்பாடு இங்க தான் வருது. அதே ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே நீங்க சூப்பர் மார்க்கெட் போனா மளிகை சாமான் வாங்கவே உங்க பட்ஜெட்ல பாதி பணம் காலியாயிடுது. 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா உலகளாவிய விநியோக சங்கிலி முடக்கம் காரணமா இப்போ கனடா, இங்கிலாந்துல இருக்கிற நடுத்தர வர்க்க மக்கள் அவங்க வருமானத்துல 40ல இருந்து 50% உணவுக்காக மட்டுமே செலவழிக்க கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. சாப்பாட்டுக்கே 50%னா எப்படிங்க மத்த தேவைகளை சமாளிக்க முடியும்? இதுக்கு விநியோக சங்கிலி முடக்கம்னானு மேலோட்டமா சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆணி வேற என்ன? பாத்தீங்கன்னா விநியோக சங்கிலி முடக்கம்ங்கிறது வெறும் துறைமுகங்கள்ல கப்பல்கள் நிக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது. எரிபொருள் செலவு உச்சத்தை தொடும்போது எல்லா போக்குவரத்து செலவும் பல மடங்கு அதிகமாகுது. ம். அந்த சுமை முழுவதும் கடைசியா நுகர்வோர் தலையில தான் விழுது. சரியா? ஆமாங்க. இதற்கெல்லாம் ஆணிவேர் உலகளாவிய எரிசக்தி துறையில நடக்கும் மாற்றங்கள் தான். பெரிய எரிசக்தி நிறுவனங்கள் இப்போ ஐரோப்பாவையும் கனடாவையும் விட்டுட்டு இருங்க. நிறுவனங்கள் ஏன் திடீர்னு அங்கிருந்து வெளியேறணும்? இப்ப அமெரிக்காவை நோக்கி அவங்க ஓட என்ன காரணம்? அது அமெரிக்கா இப்போ பெருநிறுவனங்களுக்கு வழங்குற பிரம்மாண்டமான வரிச்சலுகைகள் தான் முக்கிய காரணம். அங்க உற்பத்தியை தொடங்குறது ரொம்ப மலிவா முடியுது. ஓ, அப்போ இந்த மானியக் கொள்கையால ஐரோப்பாவும் கனடாவும் முதலீடுகளை இழந்து பெரும் பின்னடைவை சந்திக்குது. அப்படிதானே? கரெக்ட். முதலீடுகள் வெளியே போகும்போது உள்நாட்டுல எரிசக்தியோட விலை கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த நெருக்கடியான சூழல்ல தான் கனடா நாடாளுமன்றத்துல கார்பன் வரி விவாதம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ஆமா. ஏற்கனவே மக்கள் எரிபொருள் விலை அதிகமா இருக்குன்னு கஷ்டப்படுறப்போ, இந்த வரியை இப்போ ஏன் விதிக்கணும்னு சாமானியர்களுக்கு கேள்வி வரும் இல்லையா? இதுல 2 தரப்பு வாதங்களையும் என்ன சொல்லுது? அதாவது இது ஒரு சிக்கலான கொள்கை விவாதம். பெட்ரோல் விலை உயர்ந்து மக்கள் கஷ்டப்படுறதுக்கு அரசாங்கம் விதிக்கும் இந்த கார்பன் வரியே காரணம்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ம். ஆனா அரசாங்கத்தோட தரப்பு வேற மாதிரி இருக்கும்ல? ஆமா. நீண்ட கால அடிப்படையில சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமை எரிசக்தி முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த தற்காலிக வலிய பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அரசாங்கம் வாதிடுறாங்க. இதுல எந்த சார்பும் இல்லாம பார்த்தா 2 தரப்புலயுமே தர்க்க ரீதியான நியாயங்கள் இருக்கு. ஆமா, 2மே யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா பாருங்க, பொருளாதார பதற்றம், பணவீக்கம் இதெல்லாம் வெறும் எண்களோட முடிஞ்சிடுறதில்ல. மக்கள் கையில பணம் குறையும் போது அது எல்லைகள்லயும் எதிரொலிக்குது. கரெக்ட். கனடா அமெரிக்கா எல்லையில சட்டவிரோத நுழைவுகள் திடீர்னு அதிகரிச்சிருக்கு. இத தடுக்க அமெரிக்கா பாதுகாப்புத் துறையோட இணைந்து புதிய டிஜிட்டல் கண்காணிப்பு முறைகளை கொண்டு வர இப்ப பேச்சுவார்த்தைகள் நடக்குது. உள்ளூர் எல்லைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சர்வதேச அளவுல சமீபத்துல நடந்த ஆர்மேனியா உச்சி மாநாட்டுல உக்ரைனுக்கான கடனுக்கு கனடாவும் இங்கிலாந்தும் பெரிய அளவுல பங்களிப்பை உறுதி செஞ்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆமாங்க. அந்த ஐரோப்பிய ஒன்றிய கடன் கிட்டத்தட்ட 78 பில்லியன் பவுண்டுகள், அதாவது ஒரு $100 பில்லியன் மதிப்புள்ளது. இது கொஞ்சம் முரண்பாடா தோணலையா உங்களுக்கு? உள்நாட்டுல மக்கள் சாப்பாட்டுக்கு 50% செலவழிச்சு தவிக்கும் போது வெளிநாட்டு பாதுகாப்புக்காக ஏன் இவ்ளோ பெரிய தொகையை கொடுக்கணும்? நல்ல கேள்வி. ஏன்னா நாம முதல்ல பேசின அந்த விநியோக சங்கிலி முடக்கத்துக்கும் எரிசக்தி விலையேற்றத்துக்கும் இந்த உலகளாவிய போர் சூழல் தான் முக்கிய காரணம். ஓ, அப்போ உக்ரைன் மாதிரி இடங்கள்ல நடக்கிற போர் உலகெங்கிலும் உணவு, எரிபொருள் விநியோகத்தை பாதிக்குதுன்னு சொல்றீங்க? ஆமா. அதனால சர்வதேச பாதுகாப்பை நிலைநிறுத்தாம உள்ளூர் பொருளாதாரத்தை சீரமைக்க முடியாதுங்கிறத இந்த நாடுகள் ரொம்ப தெளிவா உணர்ந்திருக்காங்க. எல்லாம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இயங்குது. விலையேற்றம் பணவீக்கத்தை உருவாக்குது,
மக்கள் உணவுக்கு மட்டும் செலவழிக்க ஆரம்பிக்கும்போது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது நிறுத்திடுறாங்க. அதனால தான் டெட் பேக்கர் மாதிரி ஒரு பிரபலமான சில்லறை வர்த்தக நிறுவனம் கூட தாக்கு பிடிக்க முடியாம திவாலாகி இருக்கு. கடன்காரர்களுக்கு ஒரு பவுண்டுக்கு வெறும் 1.25 பென்ஸ் மட்டுமே திருப்பி தரப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அதே மாதிரி பிரிஸ்டல் நகர்ல 2 பேர் பலியான அந்த சந்தேகத்துக்குரிய வீட்டு வெடிப்பு சம்பவம், இதுவும் ஒரு விதமான அறிகுறிதானா? கரெக்ட். சில்லறை வர்த்தக வீழ்ச்சியோ இல்ல அந்த வீட்டு வெடிப்போ இதெல்லாம் சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா பொருளாதார அழுத்தம் அதிகரிக்கும் போது சமூகத்துல உருவாகிற ஒரு விதமான பதற்றத்தோட வெளிப்பாடுதான் இதெல்லாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நாம பேசுனத நீங்க எல்லாரும் மீண்டும் ஒரு முறை நினைச்சு பாருங்க. அறிவியல் ஒரு ஊசி மூலமா மனித ஆயுள ஒரு நிமிஷத்துல மிக எளிதா நீட்டுக்குது. ஆமாங்க, அது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா அப்படி நீட்டிக்கப்பட்ட அந்த வாழ்க்கைய எந்த பொருளாதார பதற்றமும் இல்லாம பாதுகாப்பாவும் நிம்மதியாவும் வாழ தேவையான சூழல் நம்மகிட்ட இருக்கா? இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம்.